எனக்கு அதுக்கெல்லாம் போகலங்க. எங்களுக்கு நீங்க வரலாறு எல்லாம் சொல்ல நான் சொல்றேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், எப்படி கலைஞர் அவர்களுடைய நினைவிட அமைப்பதற்கு ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுலேயே நீதியரசரை தட்டி 8 வழக்குகளையும் வாபஸ் வர வச்சு ஆணை பெற்று அங்கே நம்ம கடற்கரையில் எப்படி அமைச்சாங்க. அப்ப நீதியரசருடைய தீர்ப்பு நியாயமானது. இன்னைக்கு 3 நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த 3 நீதிபதி சொன்னதை எப்படி ஒரு அரசாங்கம் மதிக்க மாட்டேன்றதுன்னா கேள்வி. நான் மற்றதுக்கெல்லாம் போக விரும்பல. மற்றதுல மதம் நான் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. நாங்க மதசார்பற்ற இயக்கம். நாங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் அப்படின்னா அது மனிதாமானம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க போறதுல நாங்க அதிமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் கலந்துகிட்டோமா? நான் போனோம்னா எங்க கழக நிர்வாகி எல்லாம் போனாங்களா? அங்க இருக்க கழக நிர்வாகி எல்லாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுக்கு? அது இல்ல சார். ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா நண்பரை பிடித்து போயிருக்காங்கன்னா நண்பரை போய் பாக்குறதுல தப்பு இல்லையே. இஷ்யூ எந்த இஷ்யூவா இருந்தா உலகேசா இருந்தா கூட ஒரு நண்பன் என்ன போய் கேட்கறது தப்பு இல்ல. அதை தடுக்க கூடாது, அவ்வளவுதான். அவனோட கலந்துக்கிற கூடாது. இதெல்லாம் நீங்களா பிரச்சாரத்தை அப்படி பண்ணி விடுறது. இதான் ஆளுங்கட்சியுடைய இதான் ஆளுங்கட்சி. இப்ப இவர் மூலமாக இதுல ஏதாச்சும் குளிர்காயலான்னு சொல்றாங்க. அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட், மதவாதத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு. நோ, எங்கள் அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்க கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்களை வச்சுதான். நீங்க எங்க கட்சி எங்க தலைவருக்கு உதவி பண்ணியதே ரகுமான், கீழக்கரை ரகுமான் தான். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடமே ரகுமானுக்கு சொந்தமான இடம். இந்த இடங்க இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க மாவட்ட அலுவலகம், இந்த இடமே அவங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய இடம் தான். அவங்க இடத்துலதான் நாங்க உட்கார்ந்து இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள், மாம மைத்துனர்கள். அதிமுகவுக்கு அதே தான். வேற என்ன சொல்லணுமா? கண்டிப்பா பெரிய போராட்டம் அந்த 2 மாமன்றம் கூட நம்ம பண்ண போறோம்ன்றத அழுத்தணும். அது பொதுச் செயலாளர் நகராட்சி இருக்கலாங்க, நகரமைப்பு பிரிவில் பெரிய கொலை நடந்திருக்கு. இப்ப எப்படி இதை எடுத்து பெருசா கொண்டு வரோம், இதையும் நம்ம பெரிய லெவலில் நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? நகரமைப்பு பிரிவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மெகா ஊழல் நடந்திருக்கு, அதை வெளி கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு பொதுச் செயலாளர் நாங்கள் அனுமதி பெற்று நாங்கள் இது பண்ணுவோம். ஒரு மாமன்றம் 2 தடவை கூட்டம் நடத்தல, 3வது முறையும் நடத்தலைன்னா மதுரை மக்களுடைய பிரச்சனையே பேச முடியாது. மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கு தான், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா உறுப்பினரும். எனவே இத உண்மை இந்த வர்றதுக்குள்ளேயாச்சும் இதை தேர்ந்தெடுக்கணும். நகரமைப்பு பிரிவுக்கு அவங்க ஆட்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்குள்ள ஈகோ பார்த்துட்டு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வலியுறுத்தல். ஏங்க, ஆளாளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அண்ணா 67 ஆட்சி அமைத்தார். 2 கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது. இப்பதான் இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட் இணக்கமா இருக்காங்க. அண்ணா காலத்தில் இணக்கமா இருக்க மாட்டாங்க. சுதந்திரா கட்சி, ராஜாஜி, லீக், இஸ்மாயில் சாஹிப், இவங்களுக்கு அவங்களும் பிடிக்காது. அவங்கெல்லாம் சேர்த்தார் இல்லையா? தேர்தல் என்பது பார்ட்னர் சார். அந்த தேர்தலுக்கான பார்ட்னர். கொள்கை என்பது தனித்தனி கொள்கை. அது வேஷ்டி, நாங்க உடுத்திருக்க வேஷ்டி தான் எங்க கொள்கை. கூட்டணி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு, அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன்? இதை காட்டில உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா?